கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமும் 28வது அதிகாரம் 14வது வசனத்தில் தலையாக்குவார் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். முக்கியமான வார்த்தை, கர்த்தர் உன்னை தலையாக்குவார். உனது தலை மூளை உன்னை தலையாக்குவதில்லை, கர்த்தரே உன்னை தலையாக்குவார். The Lord will make you the head. Yes, the Lord only make you the head, not your brain. Head will make you the head. பாருங்கள், எவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தம். தேவன் நம்மை தலையாக்குகிற தேவன். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கே உங்களை தலையாக மாற்றுகிறவர் நம் தேவன். தலையாக மாற்றுவது என்றால் அந்த நிறுவனத்தின் தலைவராக உங்களை மாற்றுவார் என்பதுதான் அர்த்தம் என்றல்ல. உங்கள் தொழிலாளர் கூட்டத்தில் உங்களை தலையாக்கலாம், பின்பு நிறுவனத்தின் முக்கியமான நபர்கள் மத்தியில் முக்கியமாக்கி தலையாக்கலாம். இல்லை, அதையும் தாண்டி அந்த நிறுவன தலைவரே உங்கள் வளர்ச்சியின் அடிப்படையில் உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம். இப்பொழுது தலைவரே உங்கள் ஆலோசனையை கேட்பதால் நீங்கள் தலைக்கு ஆலோசனை சொல்லும் தலையாக மாறிவிட்டீர்கள். இதுதான் தலையாக்குவது. ஆமேன். தேவன் இதை உங்கள் வாழ்வில், நம்முடைய வாழ்வில் செய்ய முடியும். தேவன் புத்திசாலிகளை தலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணவில்லை, தனக்கு கீழ்ப்படிந்தவர்களை தலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவன் உங்களையும் என்னையும் தலையாக உயர்த்துவதற்கு பெரிய அளவு திறமை நமக்கு தேவையில்லை. எளிமையாக கீழ்ப்படிதலே போதுமானது. தலையாவது நம்முடைய வேலை இல்லை, தலையாக்குவது அவருடைய வேலை. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.